வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டக்காய் வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக மணக்க பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த சுண்டைக்காயிலேருந்து நம்ம இப்போ காம்பு தனியாக காய் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இடிக்கல் வச்சு நசுக்க போகிறோம். இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியில் கூட ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. நம்ம சுண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்க புழு பூச்செல்லாம் அழிஞ்சிரும். வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுண்டைக்காய். அதே போல் நம்ம காய்ச்சல் டைமில் நம்ம இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இரத்த வெள்ளை அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணி காய்ச்சலோட வீரியத்தை கம்மி பண்ணி நம்ம உடலை சரி பண்ணிடும். ஸோ அதுக்காக இந்த சுண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம சுவாசம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுறது. அதே போல் வீசிங் ப்ராப்ளம், அந்த ஆஸ்தமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள் சுண்டைக்காய் தவறாமல் எடுத்துக்கோங்க. அது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேன் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 5-6 சின்ன வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 மூடி அளவு துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10-12 மிளகு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட், அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ரெடியானதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லெண்ணெய் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வெந்தயம் செவந்து கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இது ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயத்தை மட்டும் 2ஆக வெட்டிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம இடித்து வச்ச சுண்டைக்காவை உள்ளே சேர்த்தாச்சு. இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒருக்க பரட்டி விட்டுருங்க. 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அந்த எண்ணெயில் சுண்டைக்காவோட விதை பட்டுதுன்னா மேலே தெரிக்கும். ஸோ கவனமாக செய்யுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து கொடுத்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் முழு பூண்டை உரிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுண்டைக்காய் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வெந்தது அப்படின்னா தான் கசப்புத்தன்மை இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. புளிக்குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு மிளகாத்தூள் நான் கீழே லிங்க்கில் உங்களுக்கு தரேன். நீங்கள் அது தேவையான ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம புளி சாறு சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியோட அளவை சேர்த்துக்கோங்க. இது நான் பழைய புளி சேர்த்துருக்கேன். புளிக்குழம்பு புளி சாதத்தோட குழம்பு செய்யல பழைய புளி சேர்த்து பண்ணையில் கூடுதல் சுவை கொடுக்கும். நல்ல புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் மிதமான தீயில் மூடி போட்டு வச்சுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா ஒருக்க கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, வெங்காயம், தேங்காய், தக்காளி, அதோட அரைச்ச விழுதை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்து திருப்பி நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் எண்ணெய் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நான் இதுக்கு நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். குழம்பு நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் நல்லா சுண்டை வச்சு எடுத்தாச்சு. சுடு சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்தி சாப்பிடல அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமான இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.